ஓம் நம சிவாய. குபாண்டன் அவ்வண்ணமே பெரும் சேனையுடன் அனிருத்தன் மீது போருக்கு சென்று அவனை எதிர்த்து போர் செய்தான். அனிருத்தன் அந்த யுத்தத்தில் தனக்கு கிடைத்த ஒரு கட்கத்தால் அவர்களில் அநேகரை கொன்றான். சிலர் ஓடி போனார்கள். அதை வானாசுரன் அறிந்ததும் பிரளய காலாக்னி போன்ற ஜுவாலையை உடைய ஒரு சக்தியை அனிருத்தன் மீது பிரயோகித்தான். அனிருத்தனோ அச்சக்தியை விளையாட்டாக பிடித்துக்கொண்டு அச்சக்தியாலேயே வானாசுரனை அடித்தான். வானன் அவ்வடியால் ரத நிழலில் மூர்ச்சித்து விழுந்தான். பிறகு தன் மந்திரி குபாண்டன் செய்த சைத்தியோபசாரங்களால் மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்தான். அவனை அசுரர்கள் உபசாரம் செய்து கொண்டு போனார்கள். அனிருத்தன் சிறிதும் சலியாது நின்றான். அவ்வனிருத்தனது பராக்கிரமத்தை வானனுடைய மந்திரியின் சேனைகள் கண்டு இவனோடு நியாயமாக போர் செய்தால் காரியம் கைகூடாது, கபட மார்க்கமாகவே வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்து பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களால் துன்புறுத்தி வஞ்சகமாக வீரர்கள் அநேகர் முன்னும் பின்னும் நின்று அவனை நாகாஸ்திரத்தால் கட்டி வானாசுரனிடம் இழுத்து கொண்டு போய் காட்டினார்கள். வானன் கடும் கோபம் கொண்டு, இவன் நமது குலத்துக்கு அவமானம் விளைத்தவன், இவனை சிரசேதம் செய்யுங்கள், இவன் உடலை துண்டு துண்டமாக செய்து அசுரர்கள் உண்ணும்படி கொடுத்து விடுங்கள், அல்லது நரிகளுக்காவது இரையாக்குங்கள், அல்லது இவனை ஆழமான பாழும் கிணற்றில் தள்ளுங்கள் என்று மிக கோபத்தோடு கூறினான். அதை கேட்டதும் மந்திரி குபாண்டன் மகா தர்ம புத்தியுடன், தலைவனே, இப்பொழுது தாங்கள் கோபசாந்தமாக வேண்டும். இவனை நாம் இப்படியெல்லாம் கொல்வோமாயின் நம்முடைய உயிரை கொன்றவர்கள் ஆவோம். இவன் பராக்கிரமத்தால் விஷ்ணுவுக்கு சமானனாகவும் சிவ கடாட்சத்தை பெற்றவனாகவும் இருக்கிறான். இவ்வளவு கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டும் வீரத்துடன் விளங்குகிறானே அன்றி மனம் வருந்தவில்லையே. மகா சர்ப்பங்களால் கட்டப்பட்டிருக்கும் இவன் பல பராக்கிரமசாலிகளாகிய நம்மையே ஒரு திருணமாக நினைக்கிறான் என்று கூறி அனிருத்தனை பார்த்து, நீ யாவன்? எக்குலத்தினன்? எந்த உபாயத்தால் இங்கு வந்தாய்? ஓ துராச்சார சம்பன்னா, ஓ நாரதமா, தைத்திய ராஜனாகிய வானாசுரனை தோத்திரம் செய், நமஸ்காரம் செய். அடிக்கடி நான் உங்களால் ஜெயிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொள். இவ்வாறு சொல்வாயானால் நீ கட்டுதலை இன்றி நீக்கப்படுவாய் என்று கூறினான். ஆனால் அனிருத்தனோ, சத்திரிய தருமத்தை அறியாமல் என்னை கேட்டுக்கொள்ளும்படி நீ கூறுகிறாய். சூரனுக்கு மரணத்தை காட்டிலும் அவமானமும் தோல்வியும் புறங்கொடுத்தலும் சிறந்தவை அன்று. வீணாக அபகீர்த்தியை தேடிக்கொள்வதை காட்டிலும் நேர்முகமாக நின்று போர் புரிந்து உயிர் துறத்தலே புகழை தரும். இழிவான வார்த்தைகள் கூறி உன்னை வேண்டிக் கொண்டு உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்னும் கருத்து எனக்கில்லை. இப்படி இழிவடைவதை காட்டிலும் மரணமாவது சந்நியாசமாவது பெறுவதே உச்சிதம். உனக்கு பேசத் தெரியாவிட்டால் ஊமை போல் ஒன்றும் சொல்லாமல் இரு. அநேக ராட்சசர்களும் திரிலோகங்களும் எப்பொழுதும் என் பாட்டனுக்கு பணி செய்து துதிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவ்வகைய வம்சத்தவனான நானோ அறுத்தெறியப்பட்ட கைகளாகிய வனத்தில் சஞ்சரிக்கும் சிங்கம் போன்ற சுத்த வீரன் என்று அறிந்து கொள் என்று கூறினான். வானாசுரன் மந்திரியின் வார்த்தைகளால் அனிருத்தனை கொல்லாமல் அந்த புறத்தை அடைந்து வீரபானம் செய்திருந்தான். அனிருத்தன் மகா விஷத்தையுடைய நாகாஸ்திரத்தால் கட்டப்பட்டு தன் மனதை உஷையினிடத்தில் செலுத்தி தன் இஷ்ட தேவதையான பார்வதியை தியானித்து, தாயே, நான் நாகாஸ்திரத்தால் கட்டப்பட்டு அதனால் கடிக்கப்பட்டிருக்கிறேன். உன் பக்தர்களுக்கு துவேஷிகளிடமிருந்து உனக்கு ரோஷம் இருந்தால் விரைவாக வந்து என்னை காக்க வேண்டும் என்று துதித்தான். அதனால் பார்வதி தேவி கருமலை போன்ற வடிவுடன் வந்து ஆனி மாத கிருஷ்ண சதுர்தசியில் நடுராத்திரியில் அனிருத்தனை அடைந்து தன் வலிமை பொருந்திய கைமுஷ்டியால் நாகாஸ்திரத்தை உடைத்து அந்த அஸ்திரத்தை பஸ்பம் செய்து அவன் துயர் தீர்த்து
அந்த புறத்தில் உஷையிடம் அவனை சேர்த்துவிட்டு அந்தர்த்தானம் ஆனாள். அனிருத்தன் சந்தோஷத்துடன் வானபுத்திரியை கூடி இச்சைப்படியெல்லாம் மகிழ்ந்திருந்தான். அங்கிருக்கும் ஸ்திரீ ஜனங்கள் அவன் பட்ட கஷ்டங்களை கருதி துக்கித்தனர். ஓம் நம சிவாய.